வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் யூனிட்லேருந்து காண்டூர் இன்டகிரேஷனுங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. காண்டூர் இன்டகிரேஷன் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒரு இன்டகிரல் ப்ராப்ளத்தை கொடுத்து பை யூஸிங் காண்டூர் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து எந்த டைப்புன்னு ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணலாம். டைப் நம்பர் 1. டைப் 1ல் வந்து ப்ராப்ளம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இன்டகரல் லிமிட் வந்து 0 to 2π சொல்லியிருப்பாங்க. எஃப் ஆஃப் சைன் தீட்டா இல்லாட்டி காஸ் தீட்டா இது ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ஃபஸ்ட்டு டைப்பு 0 to 2π லிமிட் இருந்தாவே நீங்கள் வந்து டைரெக்டாக சொல்லிடலாம். டைப் நம்பர் 1 அதில் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மூலயமாவும் நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம் இது வந்து டைப் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு. டைப் நம்பர் 2ல் வந்து லிமிட் வந்து -∞ to +∞ கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா p of f q of x இப்படி கொடுத்துருப்பாங்க. ப்ராப்ளம் -∞ to +∞ லிமிட் கொடுத்து p of x / q of xன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டைப் நம்பர் 2. டைப் நம்பர் 3யும் சேம் தான். டைப் நம்பர் 3 வந்து டைப் நம்பர் 2 மாதிரி சேமாக தான் இருக்கும். -∞ to +∞. இதில் வந்து சைன் தீட்டாவில் சைன் nx சைனு q of x அப்படி இல்லாட்டி காசு கொடுத்துருப்பாங்க. காசு q of x சைன் காசு சொல்லியிருப்பாங்க / q of x சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வந்து டைப் நம்பர் 3. டைப் நம்பர் 2வும் டைப் நம்பர் 3 சேமாக தான் இருக்கும். இதில் சைன் காசு வந்துச்சுன்னா அது டைப் நம்பர் 3. டைப் நம்பர் 2ல் வந்து சைன் காசு வந்திருக்காது. இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து டைப் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். டைப் நம்பர் 2 டைப் நம்பர் 3 வந்து ப்ராப்ளம் நடத்துகிறப்ப நம்ம வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து டைப் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து டைப் நம்பர் 1 தான் பார்க்குறோம். டைப் நம்பர் 1ல் வந்து 0 to 2π தான் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஃபங்க்ஷன் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த போல் சம் இருந்துச்சுன்னா இதான் வந்து டைப் நம்பர் 1. இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம லெட் z = e⁻i⁻ ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். z = e⁻i⁻. இதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dz dθ தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻ax பண்ணோம்னா என்ன வரும்? a × e⁻ax i × e⁻ax. இதில் நமக்கு தெரியும் i × e⁻i⁻ வேல்யூ நமக்கு தெரியும். z தெரியும். z இப்போ நமக்கு dz வேணும்னா iz இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. dθ வேணும்னா dz/iz. இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு z தெரியணும், நமக்கு dθ தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து காஸ் தீட்டா கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் தீட்டா சம்மில் கொடுத்தாங்கன்னா z² + 1 / 2z. இது வந்து நீங்கள் வந்து மெமரி பண்ணிங்க. அதே போல் சைன் தீட்டா ப்ராப்ளத்தை கொடுத்தாங்கன்னா z² + 1 / 2z. இதை வந்து சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் அப்புறம் குழப்பிட்டு இருக்க வேணாம். சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா காஸ் தீட்டா வந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த வேல்யூ. சைன் தீட்டா வந்துச்சுன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கங்க. z² + 1 / 2iz. சரி, சைன் தீட்டா வந்துச்சுன்னா இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா மைனஸ் வரும், இதில் ஐ வரும், அவ்வளோதான். காசுக்கும் சைனுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து இதில் ப்ளஸில் வருது, இங்கே வந்து மைனஸில் வரும். சைன் தீட்டா வந்து z² - 1 / 2iz வரும். இந்த ஒன்று இது ஒன்று இந்த 4 ஸ்டெப்பும் வந்து ஞாபகம் வச்சுங்க. டைப் நம்பர் 1ல் வந்து இந்த 4 தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். நமக்கு இந்தமாரி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்களா 0 to 2π f ஆஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதோட யூனிட் சர்க்கிள் வந்து 0 to 2π தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சர்க்கிள் இதோட சர்க்கிள் வந்து |z = 1 யூனிட் சர்க்கிள் |z = 1 ஒன்றுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேல்யூஸ்லாம் எடுத்துப்போம். அதாவது நமக்கு வர அந்த போல்ஸ் வந்து
1க்குள்ளே இருக்கணும். 1க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ காட்சி ரெசிடியூஸ் தரோம் பார்த்தோம்னா ப்ராப்ளம் அதே போல் சால்வ் பண்ணோம். அப்படி 1க்கு மேலே வந்துச்சுன்னா அந்த வேல்யூ விட்டுருங்க, அது வந்து 0. அது சம்ம நடத்துகிறப்ப புரியும். நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம்னா காட்சி ரெசிடியூஸ் தரோம் சேம் தான். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து யூனிட் சர்க்கிளுக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட்டாக இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவோம். இப்படி கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை வந்து இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம காட்சி ரெசிடியூஸ் தர நமக்கு தெரியும் 2πi sum of residues இதுக்கு மேலே நம்ம சம் ஆஃப் ரெசிடியூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். காட்சி ரெசிடியூஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ சேம் தான் அப்படி கொண்டு வரணும். இப்படி கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம வந்து இந்த ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா மூலமா சால்வ் பண்ணுவோம். ப்ராப்ளம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். வாங்க ப்ராப்ளத்தை போவோம். ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. எவாலுவேட் 0 to 2π t theta divided by 2 plus cos theta using காண்டோர் இன்டெகிரேஷன். இது வந்து காண்டோர் இன்டெகிரேஷன் மூலமாக சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த டைப்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. -∞ to +∞ கொடுத்தா டைப் 2 இல்லாட்டி 3 இருக்கும். இது வந்து 0 to 2π சொல்லிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து டைப் நம்பர் 1 தான். d theta divided by 2 plus cos theta வந்துருச்சு. sin theta cos theta ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் இதில் வந்து காசு வந்துருச்சு. அப்போ இது டைப் நம்பர் 1 மூலமாக தான் சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் given என்ன இருக்குது 0 to 2π d theta divided by 2 plus cos theta. நமக்கு தெரியும் யூனிட் சர்க்கிள் மாடுலஸ் z equal to 1 நமக்கு தெரியும். கன்சிடர் யூனிட் சர்க்கிள் மாடுலஸ் z equal to 1. டைப் நம்பர் 1க்கு மாடுலஸ் z equal to 1. ஓகே, இப்போ நமக்கு z equal to e power i theta, dz வந்து d thetaக்கு வந்து dz divided by iz. நெக்ஸ்ட்டு cos theta வந்துச்சுன்னா z squared plus 1 divided by 2z. இதுவே sin theta வந்துச்சுன்னா z squared minus 1 divided by 2iz. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஃபஸ்ட்டு இதை எழுதிங்க. எல்லாத்தையும் எழுதிட்டிங்கன்னா இப்போ என்னென்ன சம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 0 to 2π d theta divided by 2 plus cos theta. இதான் நமக்கு வந்து சம்மு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கலாம் 0 to இப்போ இதை வந்து கன்சிடர் த யூனிட் சர்க்கிளுக்காக கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இன்டெக்ரல் ஓவர் சி d thetaவுக்கு நமக்கு தெரியும் வேல்யூ. d theta வந்து வெளியே எடுத்துங்க 1 divided by 2 plus cos theta. cos thetaவோட ஃபார்முலா என்ன இருக்குது z square plus 1 divided by 2z இன்ட்டு d thetaவோட வந்து dz divided by iz. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து எல்சி எடுத்துங்க. 2z இருக்கா, இதை வந்து கீழே வந்து எல்சி எடுத்துங்க. இன்டெக்ரல் ஓவர் சி 1 divided by எல்சி எடுத்தோம்னா பொதுவாக 2z எல்சி எடுத்தோம்னா அந்த 2z அங்கே மல்டிப்ளை பண்ணால் 4z ப்ளஸ் z ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு dz divided by iz. இப்போது இந்த இசட்டும் இசட்டையும் கேன்சல் பண்ணிங்க. இந்த 2 வந்து மேலே வந்துடும். இன்டெக்ரல் ஓவர் சி 2 divided by z ஸ்கொயர் ஆர்டர் படி எழுதிங்க 4z ப்ளஸ் 1 dz divided by i இருக்குது. இதில் வந்து 2iலாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக அதை வெளியே எடுத்துக்கணுங்க. 2 divided by i இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கணுங்க. இன்டெக்ரல் ஓவர் சி 1 divided by z squared plus 4z plus 1 into dz. இப்போ சம்ம பாருங்கள்.
இப்போ வந்து காசு ரெசிடியூஸ் தரத்துக்கு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட். இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது? இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் காசு ரெசிடியூஸ் தரத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதில் வந்து எஃப் ஆஃப் இசட் நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் இசட் வந்து எஃப் ஆஃப் இசட் இந்த ஃபங்க்ஷன் தானே 1/z² + 4z + 1. இதான் வந்து எஃப் ஆஃப் இசட் பை யூஸிங் காச்சே ரெசிடியூஸ் தேரம். இதுக்கப்புறம் நம்ம காச்சே ரெசிடியூஸ் தேரம் பார்த்தோம்னா அதே ஸ்டெப்புக்கு கொண்டு போக வேண்டியதான். போல்ஸ் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சி எது வந்து சர்க்கிளுக்கு இன்சைடாக வருதோ அதுக்கு ரெசிடியூஸ் பண்ணி அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ காச்சே ரெசிடியூஸ் தேரத்துக்கு ஃபார்முலா எழுதிருக்கேன். இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு இங்கே என்ன வெளில வேலை இருக்குது 2/i இன்ட்டு ஃபார்முலானா 2πi சம் ஆஃப் ரெசிடியூஸ். இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டுட்டு 2πi சம் ஆஃப் ரெசிடியூஸ் தான் நமக்கு வந்து ஃபார்முலா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. இப்போ வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து z² + 4z + 1 இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஆர்டரும் போல்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம்? போல்ஸ் கண்டுபிடிக்க நான் சொல்லியிருக்கேன். டினாமினேட்டர் வந்து 0 பண்ணுமா? டினாமினேட்டர் 0 பண்ணோம்னா என்ன இருக்கும்? z² + 4z + 1 = 0. இதை 0 பண்ணுங்கள். இதை வந்து பெருக்குனா 1 வரணும், கூட்டினோம்னா 4 வரணும். இதை டேரெக்டாக பண்ண முடியாது, டேரெக்டாக ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாது. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். z = -b + or - b² - 4ac / 2a. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் வந்து ஏவோட வேல்யூ என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ a = 1, b = 4, c = 1. இதோட சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -b -4 + or - b². 4² பண்ணால் 16 வரும். -4 ஏசியோட வேல்யூ 1 தான் வருது. அப்போ அது வந்து 4 தான் வரும். /2ஓட ஏவோட வேல்யூ 1 தான் வருது. அதனால் 1 தான் வரும். -4 + or - 12/2 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 4 + or இந்த 12 வந்து எப்படி எடுக்கலாம்? 4 × 3ன்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். /2. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணலாம்? -4 + or - 2 × √3. இந்த 4 வெளில எடுத்தோம்னா 2 ஆகிடும். √3 உள்ளே இருக்கும், அது வெளில எடுக்க முடியாது. 2. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து 2 வந்து வெளில எடுத்துங்க. காமனாக வந்து 2 வெளில எடுத்துங்க. 2 வெளில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? -2 + or - √3 × 2 இருக்குது. இந்த 2 × 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா -2 + or - √3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ 2 வேல்யூ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துங்க. இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு வருது -2 + √3 வந்து ஆல்ஃபான்னு எடுத்துங்க. பீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸில் இருக்குல்ல, -√3 எடுத்துங்க. ஆல்ஃபா பீட்டா இதில் வந்து 2 போல்ஸ் கிடச்சிருக்கு. z - ஆல்ஃபான்னு ஒரு போல்ஸ் கிடச்சிருக்கு. z - பீட்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 போல்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வந்து எந்த போல்ஸ் வந்து இன்சைட் சர்க்கிள் அவுட் சைட் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் |z = 1. மாடுலஸ் எடுங்க. ஆல்ஃபாவுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா ஆல்ஃபாவுக்கு மாடுலஸ்னா -2 + √3 = 1. அதாவது 1க்குள்ளே இருக்கணும். -2 இதுக்கு வந்து √3 வெளில எடுத்துட்டோம்னா வேல்யூ வந்து √3 பண்ணோம்னா +1.73 வரும். இதோட வேல்யூ வந்து இதை மைனஸ் பண்ணோம் -0.27 வருது. 0.27 வருதா? இப்போ இதை மாடுலஸ் எடுத்தோம்னா 0.27. இது வந்து <1, அதாவது 1க்குள்ளே தான் இருக்குது. 0.27. இப்போ செகண்ட் பீட்டாவுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா -2 - பீட்டா -√3. பீட்டாவுக்கு எடுத்தோம்னா நினைக்கும் -2 - 1.73. இது வந்து கூட்டோம்னா 3.6
73 வருது, மைனஸ் 3.73. இது வந்து 1க்கு மேலே இருக்குது, greater than 1. அப்போ இது வந்து அவுட் சைட், இதான் வந்து இன்சைட். அப்போது ஆல்ஃபா வந்து இன்சைடாக இருக்குது, பீட்டா வந்து அவுட் சைடாக இருக்குது. அப்போ இன்சைடு உள்ள பீட்டா மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். அப்போது வந்து இன்சைட் சர்க்கிள் வந்து பீட்டா மட்டும்தான் 1க்குள்ளே வருது. செக் பண்ணிங்க, மாடலஸ் எடுத்து பாருங்கள், எது 1க்குள்ளே வருதோ அதை மட்டும் எடுத்துங்க. அப்போது பீட்டா வந்து அவுட் சைட் சர்க்கிள் வருது. அப்போ ஆல்ஃபா மட்டுக்கும் நம்ம வந்து ரெசிடியூஸ் கண்டுபிடிங்க. ரெசிடியூஸ் எடுத்து ரெசிடியூஸ் இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு ஆல்ஃபா இன்ட்டு இசட் மைனஸ் ஆல்ஃபா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட். ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? ஃபங்க்ஷன் வந்து 1/z² + 4z + 1. நமக்கு தெரியும் லிமிட் இசட் டென்ஸ் டு ஆல்ஃபா இசட் மைனஸ் ஆல்ஃபா 1/, இது ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்ல, 2 வேல்யூ கிடைக்குது இல்லை, 2 வேல்யூ ஃபேக்டரைசேஷன் பண்ணுறப்ப 2 கிடைக்குது. இசட் மைனஸ் ஆல்ஃபா இசட் மைனஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபாவும் கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ வந்து இப்போ வந்து என்ன ரிமைனிங் என்ன இருக்குது? இசட் இருக்கிறதுல ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/, இசட் இருக்கிறதுல ஆல்ஃபா போட்டோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ நமக்கு தெரியும் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்குது? ஆல்ஃபா வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? -2 + √3, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/, -2 + √3 மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? -2 - √3 இருக்கா? இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அது உள்ள மட்டும் பண்ணால் +2 ஆகிடும், ப்ளஸ் √3 கிடைக்கும். அப்போ -2ம் +2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 √3 கிடைக்கும். அப்போது ரெசிடியூஸ் இசட் ஈக்குவல் டு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1/√3. சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1ல் போய்ட்டு கண்டுபிடிச்ச ரெசிடியூஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1ஓட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? 2/i. அப்போ கொடுத்துட்டு இன்டெக்ரல் எடுத்துங்க. 0 to 2π dθ / 2 + cos θ equal to ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்குது? 2/i into 2πi sum of residues என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம்? 1/√3. 1/2 √3. 2 கேன்சல் பண்ணிங்க, ஐயும் கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? மேலே 2 இருக்குது, பை இருக்குது. 2/√3. அப்போது கிவன் இன்டகிரேஷன் dθ / 2 + cos θ equal to 2π/√3. ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஆன்சர் காண்டோர் இன்டகிரேஷன் கேட்டாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.